வணக்கம். நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, திருவண்ணாமலை தெய்வத்தை பார்க்க திருவண்ணாமலையை தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வயநாடு, அதாவது நேற்று ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா வயநாடு. கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி போல் வந்திருப்பேன். ஸோ மறுபடியும் 9 மணிக்கு திருவண்ணாமலை ட்ரிப்பு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படிங்கிற இதில் டிரைவர்ஸ் இல்லை. அதனால் நம்மளும் தூங்கி 3 மணி நேரம் அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து திருவண்ணாமலை சேர்ந்தாச்சு. ஸோ சேர்ந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா தூக்கம் வர மாட்டேன்ட்டுருச்சு. ஸோ தூக்கம் வரலை. ஆனால் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் மிட் நைட்டில் நம்மளுக்கு அவ்வளோ தூக்கம் வர்றது இல்லையா, அதனால் நம்மளும் தூங்கலை. போய் சும்மா உட்காந்து வேடிக்கையாவது பார்ப்போம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வண்டியை மறைச்சிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் கிரிவல பாதையில் சேர்ந்தேன். ஸோ அதனால் ஒன்றும் முடியலை. பக்கத்துலேயே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரமாக சுற்றி பார்த்துட்டு, அதுவும் நைட் டைமில் ஆட்டோ அவ்வளோவா இல்லை. ஸோ டே டைமில் நல்லா இருந்துச்சு, ஆட்டோ இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளும் வேடிக்கை பார்ப்போம். இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. போக போக பாருங்கள் உங்களுக்கு அந்த கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் வருது. ஸோ இந்த டீம் பூரா எப்படின்னா, வெயில் வர்றதுக்குள்ளே நடந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீம் எல்லாம். வெயிலோடு நடந்தால் நடக்க முடியாது, வெயிலுக்குள்ளே நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீம் எல்லாமே நடந்து போச்சு. ஆனால் என் கெஸ்ட்டை இறக்கி விட்டேன். அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா, அன்னதானம் போடுறதுக்காக வந்தாங்க. ஸோ இந்த கிரிவலம் நம்ம நடந்து வர்ற எல்லா இடத்துலையுமே பாதாம் பால் கொடுப்பாங்க. நம்மளும் ஒரு கப்பை வாங்கி அடிச்சுட்டு, நம்மளும் தான் கிரிவலம் தானே போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கப்பை வாங்கி அடிச்சுட்டு, ஸோ அப்படியே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த அப்படியே மூவ் பண்ணியாச்சு. விடிய விடிய நானும் சுற்றுறேன், தப்பான பாதையில் சுற்றிட்டு கிடந்திருக்கேன். அதுக்கப்புறம் சரியான பாதையில் சுற்றுவோன்னு சொல்லிட்டு தான் லேட் நைட்டில் போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த பாம்பாலாம் என்ன கிரிவலம் போகும், போட்டு வம்பாக இழுத்துட்டு கிடக்காக வருங்க. அதுவா எப்படி போகுது வருங்க நங்கு நங்குன்னு. எதை சொல்கிறது, அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் எங்கே நிற்போம் அப்படிங்கிறத இந்த ஒரு போர்டை பார்த்ததே நம்ம திருவண்ணாமலையில் கண்டுபிடிச்சிக்க முடியும். இனி எத்தனை இங்கே இருக்குது, இனி எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு. நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை. எனக்கு பின்னாடி உள்ள கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ஆப்போசிட் டைரக்ட் நடந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மூதேவி இப்படி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்களோட சேர்ந்து நான் ஒரே ஆள் தான். அதனால் போகிற வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ என்னோடய கெஸ்ட்டு அன்னதானம் போடுறதுக்காக வந்தாங்க. ஸோ அவங்களுமே லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க. அந்த லொக்கேஷனை தாண்டி நான் 1 கிலோமீட்டர் போயிட்டேன். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு போயிருப்பேன் அப்படின்னு பாருங்க. ஸோ ஒவ்வொரு நாள் பொழுது இப்படி தான் போகுது. நேற்று ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம், தூங்கலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேது. ஏன் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு. ஸோ அதில் தூக்கம் வரலை. சரி அப்படி நடப்போம்னு சொல்லி நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஸோ திருவண்ணாமலையில் வர பக்தர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருக்குது, அதிலேயே கையையும் கழுவிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா குடிக்கிறது கூட மனசு வர மாட்டேது. ஒருபடியாக அப்படியே விடிஞ்சிருச்சு. ஸோ இந்த விடிஞ்ச இடத்துல எங்கள் மச்சான் ஒருத்தரை பார்த்தேன். திருவண்ணாமலை தீபத்தில் 4 நங்கு நடந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வீடியோ எடுக்கான்னு கேட்டேன். இல்லை வேணாம் அப்படா அப்படின்ட்டார். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நான் நடக்க விடிஞ்சிருச்சு தொலைஞ்சி. ஸோ அப்படியே பார்த்தா இடுக்கு பிள்ளையார் கோவில். ஸோ இதுலையாவது எப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம உருவம் போகாது. ஒரு ஆள் மண்டையை சொல்லிகிட்டே நின்றுச்சு. கூட்டத்தை பார்த்தா அது 2 கிலோமீட்டருக்கு நிற்கிது. என்னடா கிரிவலம் 14 கிலோமீட்டர் சுற்றினா இது 2 கிலோமீட்டர் நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி. சரி தூரத்தில் இருந்து சாமியை கும்பிட்டு கிளம்புன்னு சொல்லி கிரிவலத்தில் அந்த இடுக்கு பிள்ளையாரை பார்த்து ஒரு போட்டு அப்படியே நம்மளும் கிளம்பி பார்த்தா எனக்கு பின்னால் வந்த கூட்டம் பூரா என்ன ஓவர்டேக் அடிச்சு போயிட்டுருக்கு. நம்ம 2 வீடியோ எடுத்தால் எங்கிட்டு கிரிவலம் சுற்றி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தா கூட்டம் நேரம் ஆக ஆக அதிகமாகிட்டு தான் போகுது. சரி அப்படியே பார்ப்போம். ரோட்டு ஓரத்தில் நம்மளும் பார்த்துக்கிட்டே பூவை பார்த்து எல்லாம் ஒன்றா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வர வர கூட்டம் அதிகமாகிட்டு தான் போச்சே தவிர குறையலை. இந்த டைம்லலாம் வந்தோம்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு உள்ளே போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். இன்னும் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே போய் முட்டிட்டு கிடக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் வந்தால் சாமியை நேராக பார்த்துட்டு நம்ம வாட்டில் வந்துடலாம். அந்த அக்கா சிரிச்சிட்டு போகிறாங்க, இவன் ரொம்ப நேரம் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம நின்று தோறணும் அப்படி. ஸோ திருவண்ணாமலையில் மக்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமோ அதான் செய்கிறாங்க. குப்பையை குப்பைத்தொட்டில் போடுங்க அப்படின்னா குப்பைத்தொட்டி இருக்கிற இடமே மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாப்பாடு இருக்கட்டும் குப்பையாக இருக்கட்டும் தூக்கி அதிலே தான் போடுறாங்க. ஸோ இவங்க தான் என்னோடய கஸ்டமர். இங்கே சாப்பாடை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுவும் சாப்பாடும் வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடாக நிறைய இடங்களில் சாப்பாடு கொடுக்குறாங்க, அவ்வளோ சாப்பாடும் வேஸ்ட்டு. ஸோ கொடுக்குற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கொடுங்க, அதை திருவண்ணாமலையில் மட்டும் கொடுக்காம அண்ணாமலையாரை நினச்சி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே கொடுக்காம வெளியே போய் கொடுங்க. ஸோ எங்கே கொடுத்தாலும் அண்ணாமலையாரை கொடுக்குறதானே அப்படின்னு நினச்சி வெளியே கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா எவ்வளோ உங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்து நீங்கள் அவ்வளோ சாப்பாடை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அறியாமை இயலாமை தான்.
ஸோ அதுக்கடுத்து நான் வந்த சாப்பாடு தான் வந்து சாப்பிட போன இடம் வந்து வேறு. ஏன்னா என் கஸ்டமர் கூப்பிட்டாங்க அந்த இடத்துக்கு போனால் அவங்க வெறும் பிரிஞ்சு சாதம் தான் போட்டாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாக்கு ருசியாக தானே கேட்கும், சாப்பிட்ற நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு அப்படியே பார்த்தா கிரிவலத்தில் முடிச்சுட்டு தீபம் ஏற்றுற டைம். ஸோ ஒருபடியாக தீபம் ஏற்றிட்டாங்க. ஆனால் ஏன் தெரியலை, என் பக்கத்தில் ஒரு அக்கா ஏற்றின தீபம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி அதே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா அந்த தீபம் தான் தெரியலை, இந்த தீபமாவது தெரியும் அப்படின்னு தான் பார்த்து. இது வந்து நார்த் இந்தியன்ஸ் போல். ஸோ அவங்க பேசுகிறது எனக்கு புரியல, நான் பேசுகிறது எனக்கு புரியல. ஏன்ப்பா வீடியோ எடுக்கலாம் கேட்டாங்க. இங்கே ஒரு ஆள் துண்டை தூக்கிட்டு சுற்றுது. கேட்டால் அண்ணாமலையாரை வேண்டுறேன் அப்படித்தேன். ஆனால் இப்போ ஒன்றும் தெரியலை. போகிற இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஒரு வழியாக திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சாச்சு, தீபத்தையும் பார்த்தாச்சு, அப்படியே கிளம்புவோம் சொல்லி கிளம்பியாச்சு. ஆனால் அண்ணன் வந்திருந்தாப்புல, அண்ணனையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, வணக்கத்தை போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் கேமரா எடுக்கிறாரா இல்லை செல்லை தூக்கிட்டு பின்னாடியே ஓடிட்டாரா அப்படிங்கிறது காரணம்தான். ஏன் அப்படின்னா கூட்டத்தில் ஒருத்தர் வீடியோ கொடுத்து எடுக்க சொன்னானா, அதனால் செலுத்திட்டு போயிட்டாரான்னு ஒருத்தர் பார்த்துக்குறவங்க தான் பின்னாடி கையை காட்டி